அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு ராபி கிச்சனில் இஃப்தாருக்கு துவரம் பருப்பு பட்டன் வடை தான் அன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை பருப்பு துவரம் பருப்பை வச்சு நம்ம ஒரு வடை செய்யலாம். இஃப்தாருக்கு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். ரேஷனில் வாங்குகிற ஒரு சில பேர் ரேஷன் பருப்பு வாங்க மாட்டாங்க. இந்த நோம்புக்கு நீங்கள் வாங்கி இந்த மாதிரி இதில் வடை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். வடைக்கு மசால் வடைக்கு அரைச்ச மாதிரியே அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம மசால் வடைக்கு நீங்கள் என்னென்ன போடுவீங்க, அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அந்த பருப்பு அரைச்சதில் நம்ம வெங்காயம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மசால் வடை செஞ்சேன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செய்வேன். ஒரு சில பேர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட மாட்டாங்க, வெறும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செய்வாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடலாம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி துவரம் பருப்பு பட்டன் வடை நல்லா சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு கூடையிலே 2 இது சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இது ஆப்ப சோடாவும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு குட்டியும் போடலாம், பெருசாகவும் போடலாம். துவரம் பருப்பு பட்டன் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இஃப்தாருக்கு செஞ்சு அசத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.